குருஜி எங்கே பார்த்தாலும் சனி தோஷம்னு சொல்கிறாங்க, ஏழ்ரை, அப்புறமா அர்த்தாஷ்டமம், அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. இந்த சனி பிரச்சனை எப்படி வெளியில் வர்றது? ஒன்றும் இல்லை, கும்பகோணத்தில் நாச்சியார் சனீஸ்வரர் கோயில்னு இருக்குது. ஒரு வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ணுங்க. எல்லாரும் சனீஸ்வரனா சனிக்கிழமையே ஓடுறாங்க, வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. ஸோ ரொம்ப அருமையான விசேஷமான கோயில். குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அங்கே. மந்தாதேவி, நீலாதேவி ரெண்டு கான்செப்ட்ஸோடு இருக்கிறாரு சனீஸ்வரர். அதுக்கு அடுத்தது மாந்தி தோஷம், குளிக தோஷம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில். 12 ராசியில் மாந்தி வெல் பிளேஸ்டு இல்லைன்னா பிரச்சனை, குளிகன் வெல் பிளேஸ்டு இல்லைன்னா பிரச்சனை. அந்த மாந்தி தோஷமாகட்டும், குளிக தோஷம், மாந்தியும் அங்கே இருக்குது, குளிகனும் அங்கே இருப்பாங்க. ஸோ சனீஸ்வரர் ரெண்டு கான்செப்ட்ஸ், மந்தாதேவி, நீலாதேவி, அதுக்கப்புறம் குளிகன், மாந்தி எல்லாருமே இருக்கக்கூடிய இடம். வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அது எந்த மாந்தி தோஷம், குளிக தோஷம், சனி தோஷம் எல்லாமே நீங்கிரும். ஓகே, இதை செய்யுங்க. இது கூட மகர சங்கராந்தி அன்னைக்கு 14 ஜனவரி 2026 நம்ம சித்தி விநாயகர் சரபேஸ்வர பீட்டத்தில் லக்ஷ்மி குபேர ஹோமத்தை வளர்த்துட்டு இருக்கோம். அங்கே லக்ஷ்மி குபேர எந்திரத்தை எனர்ஜைஸ் செய்து கொடுக்கப்படுது, லக்ஷ்மி சோழியை கொடுக்கப்படுது, அப்புறமா வெள்ளருக்கு விநாயகரை எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கப்படுது. இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேர், நட்சத்திரம், கோத்திரத்தினுடைய பேர், உங்கள் வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாங்கள் அந்த எந்திரத்தெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம். அதை நீங்கள் வீட்டில் வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஸ் ப்ராப்ளமோ, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ, கல்யாணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, பிஸ்னஸ்ஸு, வியாபாரம் ரிலேட்டடோ, இல்லை ஒர்க் ரிலேட்டடோ, ஸோ எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த எல்லா ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்ஸோ, ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனோ, வீடு கட்டுறதோ, எல்லா ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. குரு